பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை. இத பிரச்சனையா மாத்தணும்னு யாரும் நினைக்காதீங்க. அப்புறம் கடைசியில உங்க சூழ்ச்சி தோத்து அம்மாவுக்கும் மகனுக்குமான பாசம் ஜெயிச்சிரும். அப்புறம் உங்க மூஞ்சிய நீங்க எந்த பக்கம் வச்சுக்கிறதுனே தெரியாம போயிடும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா நான் மட்டும் பேசினா நீங்க எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க. நியாயத்தை கூட இந்த வீட்டுல சொல்ல முடியல. அன்னபூரணி, வாய் ரொம்ப நீளுது. இது என் மகன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில். இதுல யாரும் தலையிட வேண்டாம். அவன் புரிஞ்சுக்காம பேசுறான். நானும் அவனும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. சும்மா காயத்ரி என்ன தப்பு பண்ணா? அவளை எதுக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு கேள்வி கேட்டல. அவ என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு புரியல. புரியற மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்க. தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தா. என் சொல்ல மீறி வீட்டுக்குள்ள வந்து சமைச்சா. அப்பதான் வீட்டை விட்டு முறையா அவளை விரட்டின. அப்புறம் உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துனா. அந்த நன்றி கடனுக்காக அவளை கிச்சன்ல சமையல் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண. சமைக்கிறது மட்டும்தான் அவளோட வேலை. அதையும் தாண்டி உனக்கு எதுக்காக அவ ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வரணும்? அது அவ வேலையே இல்லையே. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர முடியாது, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிச்சன் டீமுக்கு போன் பண்ணேன். காயத்ரி தான் போன் எடுத்தா. நான் தான் லஞ்சுக்கு வர முடியாது, கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. வழக்கமா உனக்கு மீட்டிங் இருந்தா நீ கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்றது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வான்னு காயத்ரி கிட்ட நீ சொன்னியா, இல்ல லஞ்ச் கொடுத்து அனுப்புன்னு சொன்னியா? ஏங்க, உங்க அக்கா செழியனா பாயிண்ட் புடிச்சு நல்ல கேள்வி கேக்குறாங்க. தாய்க்கும் மகனுக்கும் நடக்கிற இந்த ஆர்கியூமெண்ட்ல உங்க அக்கா தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் அக்காவை ஜெயிக்க இன்னும் எவனும் பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். அப்போ காயத்ரி வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு சொல்றீங்க. வேடிக்கையை மட்டும் பாரு. என்ன செழியன், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? யாரையும் காப்பாத்தணுங்கிற எண்ணம் இல்லாம நேர்மையான முறையில எனக்கு பதில் சொல்லு. காயத்ரி ஆபீஸ்க்கு நீ வர சொன்னியா, இல்ல அவளாவே லஞ்ச் எடுத்துக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு ஆபீஸ்க்கு வந்தாளா? சொல்லு. என்ன செழியா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்க? அம்மா, நான் லஞ்ச கொடுத்து அனுப்பதான் சொன்னேன். ஆனா காயத்ரி தான் நான் சொன்னதை புரிஞ்சுக்காம நான் லஞ்ச எடுத்துட்டு வர சொன்னதான் நினைச்சு அவ ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டா. அப்போ தப்பு காயத்ரி மேல தானே? நான் சொன்னதா அவ புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். இதுல தப்புன்னு நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இத போய் இவ்வளவு பெருசாக்கி அவளை வீட்டை விட்டு அனுப்புறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. நான் பண்ணது அநியாயமாவே இருந்துட்டு போகட்டும். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு. லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்தவ என்ன பண்ணிருக்கணும்? டிரைவர் கிட்ட சாப்பாடு கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொல்லிருக்கணும். ஆனா இவ அதையும் செய்யல. நான் டிரைவர் கிட்ட விசாரிச்சேன். நானே சார் கிட்ட கொடுத்துறேன், கேரியர் என்கிட்ட கொடுன்னு
டிரைவர் கேட்கதான் செஞ்சிருக்காரு. ஆனா நான் தான் கொடுப்பேன், என்னதான் கொண்டு வர சொன்னாங்கன்னு இவ டிரைவர் கிட்ட சொல்லிட்டு பிடிவாதமா கேரியர் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கா. சரி, டிரைவர் கிட்ட தான் கொடுக்கல, செக்யூரிட்டி கிட்டயாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இவ அங்கேயும் அதே பதில தான் சொல்லிருக்கா. சரி, அத கூட மன்னிச்சு விட்டுறலாம். உள்ள வந்தவ நீ மீட்டிங்ல இருக்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? அந்த சாப்பாடு எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. மீட்டிங் முடியற வரைக்கும் காத்திருந்து எதுக்காக இவ உனக்கு சர்வ் பண்ணணும்? செழியன், நீ இருந்து சர்வ் பண்ணிட்டு போன்னு சொன்னியா? இல்ல. இல்லல்ல, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் இவ செய்யணும்? இத பாரு செழியன், நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. இவ ஆபீஸ்க்கு வந்து சாப்பாடு சர்வ் பண்ணா ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க, எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இல்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒத்து வருமா? டிரைவர் கிட்ட சாப்பாடு கொடுக்காம இவ ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சது முதல் தப்பு. உனக்கு இவ சர்வ் பண்ணது ரெண்டாவது தப்பு. உனக்கு பொறை ஏறும்போது உன் தலையில தட்டி கொடுத்தது மூணாவது தப்பு. மொத்தத்துல இன்னைக்கு இவ பண்ண எல்லாமே மன்னிக்க முடியாத தப்பு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கணும்னா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீங்க சொல்ற தப்பெல்லாம் எனக்கு தப்புன்னு தெரியாம பண்ணிட்டேன். சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த சாப்பாட்டை போட்டு சாப்பிட சார் சிரமப்படுவாங்களேன்னு நான் பரிமாறணும்னு நினைச்சுதான் அங்க இருந்தேன். பொறையேறுனா தட்டி கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியாம அந்த நேரத்துல நான் தட்டி கொடுத்தேன். இது தப்புன்னு எனக்கு தெரியாது. தப்புனா என்னைய மன்னிச்சிருங்க.